அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் முதற்கொண்டு தொடர்ந்து 10ஆம் வசனம் வரை இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். 6ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அதாவது தகன பலி இடுகிறதுக்குரிய அத்திரி திங்ஸையும் எடுத்துட்டு 2 பேரும் போறாங்க, அப்பாவும் பிள்ளையுமா. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அப்போ தகன பலி இடுறதுக்காக தான் போறாங்க, எல்லா பொருட்களும் இருக்கு. தன்னை தான் பலியிடுறதுக்காக அப்பா கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியாம ஈசாக்கு அப்பா சொன்னதை கேட்டு போறாங்க. அப்பதான் ஈசாக்கு கேட்கிறாரு, தகன பலிக்குரிய ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆபிரகாம் சொல்ற பதில பாருங்க. என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் பாருங்க. அப்ப தேவனுக்கு செலுத்த வேண்டிய தகன பலியை தேவனே பார்த்து கொள்வார், தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி தருவார் என்பதை அந்த இடத்திலே அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். பாருங்கள், 9ஆம் வசனத்திலே தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். பாருங்க, ஒரு குழந்தைய தான் பெற்ற 100 வயதிலே பெற்ற ஈசாக்கை அழைத்து கொண்டு பலியிடுவதற்காக ஆபிரகாம் செல்கிறார். அங்கே ஆட்டுக்குட்டி எங்கே என்று மகனால் கேட்கப்பட்ட போதும் ஆட்டுக்குட்டியை கடவுள் பார்த்து கொள்வார் என்று பதிலளிக்கிறார். ஈசாக்கை கட்டி கட்டைகளின் மேல் தூக்கி வைத்து கத்தியை எடுத்த பின்பும் ஈசாக்கு ஒரு வார்த்தையும் தன் தந்தையிடம் கேட்காதபடிக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாகவே நடந்து கொள்கிறார். இன்றைய சூழலோடு இதை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், இன்றைய காலகட்டத்திலே ஒரு தகப்பனார் தன் மகனிடம் இவ்வாறு ஒரு காரியத்தை நிகழ்த்தி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த அப்பாவை கட்டி கட்டைகளின் மேல் வைத்து விட்டு எல்லா காரியமும் முடித்து விட்டு மகன் ஓடி இருப்பான். இன்றைய சூழலிலே அப்படித்தான் நிறைய இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஈசாக்கு தன் தந்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவனாக நடந்து கொண்டான் என்பதை நாம் இதன் வழியாக அறிந்து கொள்ளலாம். எனவே பிள்ளைகளாகிய நாமும் பெற்றோர்களாகிய நாமும் இறைவனுக்கு கீழ்ப்படிவோம். அவர் தான் நம்மளோட சொந்த அப்பா இல்லையா? ஸோ அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவ ஆசியை பெற்று மகிழ்வுடன் வாழ்வோம்.